வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் சுவையான ஆரோக்கியமான எள்ளு சாதம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் எள்ளில் அதிக ஃபைபரும் அயன் கண்டென்ட்டும் இருக்குது. எள்ளு ஹீட்டுன்றதால இது அதிகம் எடுக்க வேணாம். இந்த எள்ளு நம்மளோட பாடியில் இருக்க நீர் சத்தை பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கும். இன்னும் பல நன்மைகள் இருக்குது. அதனுடைய ஒரு சில தொகுப்பு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எள்ளை வறுத்துக்கலாம். அதுக்கு 150 கிராம் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வறுத்துக்கலாம். நம்ம எள்ளு வறுக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த எள்ளு வறுத்துக்கலாம். நம்ம இந்த எள்ளு வறுக்கும் போது இந்த எள்ளு படபடன்னு வெடிக்கும். அதே மாதிரி இதனுடைய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே பேனில் காரத்திற்கு ஏற்ப காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக புளி சேர்த்து 30 செகண்ட் போல் நம்ம வறுத்துக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவையும் புளியும் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த காஞ்ச மிளகாவும் புளியும் ஓரளவுக்கு பொடியானதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த எள்ளு பொடியை ஒரு 1 வீக் போல் நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 200 கிராம் ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். நம்ம இந்த எள்ளு சாதத்துக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அடுத்து காரத்திற்கேற்ப பச்சை மிளகாவையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு ஒரு 10 செகண்ட் போல் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிருக்கிறத நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தில் போட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்மளுடைய எள்ளு பொடியை இந்த சாதத்து கூட சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம சாதம் கலந்து விடும்போது மேலார கலந்து விட்டுக்கலாம். நம்ம அழுத்தி கலந்தோம் அப்படின்னா நம்ம சாதம் உடைஞ்சிடும். நம்ம எள்ளு பொடியை சாதத்து கூட சேர்க்கும் போது ஒரே வழியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய சுவையான சத்தான எள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக நிலக்கடலை, முந்திரி சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.